ஒரே மாசத்துல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் நம்ம இப்போ பார்க்க போறோங்க. ஒரே மாசத்துல உங்களுடைய முடிகள் எல்லாமே கருமையா மாறக்கூடிய ஒரு அதிசய ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டையை நீங்க வீக்லி ஒன்ஸ் தடவணுங்க. கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க தடவுங்க. ஒரு மாசத்திலே உங்களுக்கு இந்த ஹேர் டைனால சூப்பரா உங்களுடைய நரைமுடிகள் எல்லாம் கருகருன்னு மாறிடும். இப்போ வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ அந்த தண்ணியில் சில பொருட்களை சேர்க்க போகிறோங்க. தண்ணி சூடாததுக்கு அப்புறமா சில பொருட்களை சேர்த்து தான் நம்ம ஒரு டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிடி அளவு நெல்லிக்காய் நான் கொட்டைகள்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நம்ம ஒரு பிடி அளவு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்குற கருவேப்பிலை, இந்த நெல்லிக்காய், இது எல்லாமே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு வச்சுருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நைஸாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளார நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தண்ணியும் கொதிக்க ஆரம்பிக்குது. அரைச்சி வச்ச இந்த கலவையை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற்றின அந்த 1.5 டம்ளர் தண்ணி பார்த்திங்கன்னா பாதியாக குறையணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த தண்ணியை நல்லா திக்காக டிகாஷனாக ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். இதில் அடுத்த ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். காஃபி தூள் சேர்க்க போகிறோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் டீ தூள் கூட சேர்த்துக்கலாம். காஃபி தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் டீ தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். நல்லா பாதி அளவாக தண்ணி குறையட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முருங்கைக்கீரையை நம்ம இதில் பிச்சு போட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காம்பெல்லாம் இல்லாமல் முருங்கைக்கீரையை மட்டும் பறித்து அதில் போட்டுருங்க. இந்த முருங்கைக்கீரையை இந்த ஹேர் டையில் சேர்க்கும்போது நம்மளுடைய ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்கும். நம்ம ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்ல குட்டி குட்டி முடிகள் நம்மளுடைய ஹேரில் வளர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி நம்மளுடைய முடியை நிரந்தரமாக கருமையாக மாற்றிடும். நீங்கள் இந்த ஹேர் டையை வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே இந்த ஹேர் டைனால் உங்களுக்கு எவ்வளவு பலன் கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்கங்க. வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையாக மாறிடும். அதுக்குண்டான நிறைய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் இருக்குங்க. இந்த முருங்கைக்கீரையோட இன்னொரு பொடியும் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கிற அந்த டிகாஷனையும் இதில் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் நல்லா டிகாஷன் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு வெதுவெதுன்னு இருக்கும்போது இந்த முருங்கைக்கீரையில் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்குள்ளார நம்ம முருங்கைக்கீரையை பிச்சு எடுத்து வச்சிடலாம். நல்லா 1.5 பிடி அளவு இருக்குங்க. ஒரு பிடிக்கு மேலேயே முருங்கைக்கீரை நான் எடுத்துக்கினேன். நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேர் டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கீரையை பறிச்சுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை பொடி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நாட்டு மருந்து கடையிலலாம் பொடி கிடைக்கும். நீங்கள் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பிரிச்சாச்சு. இப்போ தண்ணி நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், டிகாஷன் நல்லா சுண்டி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், டிகாஷனை வடிகட்டியாச்சு. இப்போது இந்த முருங்கைக்கீரையில் கொஞ்சமாக ஊற்றி வெதுவெதுன்னு இருக்குது. கொஞ்சமாக ஊற்றி இதை மைய அரைச்சிட்டு வந்துடலாம்.
இப்போ பாருங்கள் மைய அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து ஒரு இரும்பு கடாயில் ஊற்றிக்கோங்க. இந்த ஹேர் டையை கண்டிப்பாக இரும்பு கடாயில் தான் செய்யணும். இப்போ இந்த டிகாஷனை ஊற்றிட்டு நல்லா வந்து கழுவி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து கரிசலாங்கண்ணி பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி, அதுவும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி வேணும்னா அந்த டிகாஷனையும் மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சமாக டிகாஷன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இரும்பு கடாயில் ஃபுல்லாக படுற மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க. எல்லா பக்கமும் படுறணும். வச்சுட்டு இதை வந்து அப்படியே ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். அப்படியே ஒரு 24 ஹவர்ஸ் இருக்கட்டும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் 24 ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் டை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100% இல்லைங்க 200% நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். காற்று போகாமல் நல்லா மூடி வச்சிடணும். இப்போ காற்று போகாமல் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நம்ம 24 ஹவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, கலர் பாருங்க கருகருன்னு ஆயிருக்கு இல்லையா. இந்த ஹேர் டையை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா செய்து அப்ளை பண்ணணுங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா செய்துட்டு இருக்கும்போது ஒரு மாசத்திலேயே உங்களுக்கு இந்த ஹேர் டையோட ரிசல்ட்டை வந்து நீங்க பார்க்கலாம். வெள்ளை முடிகள் எல்லாம் அப்படி கருமையா மாற ஆரம்பிக்கும். இளநரை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா நம்ம சேர்த்திருக்கிற முருங்கைக்கீரை வந்து நம்மளுடைய நரை முடிகளை வந்து அப்படியே கருமையாக்கிரும். அந்த கருமையாக்கின முடிகளை வந்து நீண்ட நாளைக்கு அப்படியே கருமையா வச்சிருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.